கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி பேசியதாவது, மக்கள் மீது வரிச்சுமையை ஏற்றி திமுக அரசாங்கம் நடத்துகிறது. அத்தியாவசிய பொருட்களின் விலை 40% உயர்ந்துள்ளது. மக்களை பற்றி கவலைப்படாத அரசாங்கமாக திமுக இருக்கிறது. அதிமுக ஆட்சி அமைக்கும் காலத்தில் தமிழ்நாட்டு மக்கள் பாதுகாப்பாக உணர்வார்கள். பாஜகவுடன் அதிமுக மறைமுக உறவு வைத்திருப்பதாக சிலர் கூறுகிறார்கள். முன்பே அறிவித்துவிட்டோம், தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இல்லை, பாஜகவுடன் கூட்டணி இல்லை என இறுதியாகவும் உறுதியாகவும் கூறுகிறோம். சரியான நேரத்தில் அதிமுக கூட்டணி குறித்த அறிவிப்பு வெளியாகும். திமுக கூட்டணி பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடித்து வருகிறது. கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கே தொகுதிகளை வழங்க திமுக மறுக்கிறது. வாக்களிக்கும் மக்களை மட்டுமே அதிமுக நம்புகிறது என தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தின் ஜபுவா மாவட்டத்தில் பழங்குடியின சமூகத்தினர் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி 543 மக்களவை தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி 370 இடங்களை கைப்பற்ற கடந்த தேர்தலை விட ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 370 வாக்குகள் கூடுதலாக பெறுவதை உறுதி செய்யுமாறு அவர் வாக்காளர்களை கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர்கள் கூட இப்போது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 400 இடங்களுக்கு மேல் கிடைக்கும் என்று கூறுகிறார்கள். பாரதிய ஜனதாவின் தாமரை சின்னம் 370 தாண்டும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். மக்களவை தேர்தலுக்கு பிரச்சாரம் செய்வதற்காக ஜபுவாவிற்கு நான் வரவில்லை. ஆனால் ஷேவக் என்ற முறையில் சமீபத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் மக்கள் அளித்த அமோக ஆதரவுக்கு நன்றி தெரிவிக்கவே வந்துள்ளேன் என்று பிரதமர் மோடி கூறினார். எந்த சூழலிலும் மக்கள் நலனுக்கான திட்டங்களை கழக அரசு தொய்வின்றி செயல்படுத்தும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் வலைதளத்தில், தொலைநோக்கு திட்டங்களை நகரங்கள் முதல் கிராமங்கள் வரை சீராக செயல்படுத்துவதில் இந்திய ஒன்றியத்திற்கே வழிகாட்டுவது நம் திராவிட மாடல் அரசு. அந்த வகையில் தமிழ்நாட்டின் மிக பெரும் தொழில் நகரமான கோவையின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு மாநகராட்சி எல்லைக்குள் புதிதாக சேர்க்கப்பட்ட பகுதிகளின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய 780 கோடி ரூபாய் மதிப்பில் உருவாக்கப்பட்டுள்ள பில்லூர் 3 குடிநீர் திட்டத்தை திறந்து வைத்தோம். மேலும் கோவை மாநகராட்சியின் புதிய மாஸ்டர் பிளான் தொடர்பாக இணையவழி கருத்து கேட்பிற்கான QR கோட் பயன்பாட்டை தொடங்கி வைத்தோம். அதைத் தொடர்ந்து நகராட்சி நிர்வாகம், தமிழ்நாடு வாழ்வு மேம்பாட்டு வாரியம், பொதுப்பணித்துறை, வேளாண்மை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் கீழ் 639 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவேற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து நலத்திட்டங்களை வழங்கி வாழ்த்தினோம். அதைத் தொடர்ந்து நகராட்சி நிர்வாகம், தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு வாரியம், பொதுப்பணித்துறை, வேளாண்மை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் கீழ் 639 கோடி மதிப்பீட்டில் நிறைவேற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து நலத்திட்டங்களை வழங்கி வாழ்த்தினோம். கோவையின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினோம். எந்த சூழலிலும் மக்கள் நலனுக்கான திட்டங்களை கழக அரசு தொய்வின்றி செயல்படுத்தும் என உரையாற்றினோம் என்று அதில் பதிவிட்டுள்ளார். திமுக தலைமை கழக பேச்சாளராக செயல்பட்டு வந்தவர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. இவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் தமிழக கவர்னர் RN ரவி குறித்தும் நடிகையும் பாஜக நிர்வாகியான குஷ்பு குறித்தும் தகாத வார்த்தைகளில் பேசியிருந்தார். அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டது. அது மட்டுமின்றி கடும் விமர்சனத்திற்கும் உள்ளானது. இதைத் தொடர்ந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை கொடுங்கையூர் போலீசார் 5 பிரிவுகளின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அதனைத் தொடர்ந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திமுகவின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் டிஸ்மிஸ் செய்து பொதுச்செயலர் துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் ஜெயிலில் இருந்து வெளியே வந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தனது செயலுக்கு வருத்தம் தெரிவித்து மீண்டும் கட்சியில் சேர்க்குமாறு திமுக தலைமைக்கு கடிதம் கொடுத்தார். அதில் தனது தவறுக்கு வருந்துவதாகவும் மீண்டும் கழக பணியாற்ற அனுமதி அளிக்கும்படி கோரி கேட்டிருந்தார். அதை ஏற்று அவர் மீதான ஒழுங்கு நடவடிக்கை ரத்து செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் கழக உறுப்பினராக செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். ஆண்டுதோறும் சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் ஆளுநரின் உரையுடன் தொடங்குவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டம் ஆளுநர் RN ரவியின் உரையுடன் இன்று காலை 10 மணிக்கு கூடுகிறது. இதற்காக சபாநாயகர் அப்பாவு கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆளுநர் RN ரவியை நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்தார். காலை 9:57 மணிக்கு சட்டப்பேரவை வளாகத்திற்கு வரும் ஆளுநரை சபாநாயகர் அப்பாவு மற்றும் சட்டசபை செயலாளர் சீனிவாசன் ஆகியோர் பூங்குத்து கொடுத்து வரவேற்பார்கள். பின்னர் சிவப்பு கம்பள வரவேற்புடன் போலீசார் அணிவகுப்பு மரியாதையும் அவருக்கு வழங்கப்படுகிறது. தொடர்ந்து ஆளுநர் உரை நிகழ்த்துவார். பின்னர் சபாநாயகர் அறையில் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெறும். அதில் அவையை எத்தனை நாட்களுக்கு நடத்துவது என்பது குறித்து விவாதித்து முடிவெடுக்கப்படும். அடுத்த வாரம் 19ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் முக்கிய அறிவிப்புகள் ஆளுநரின் உரையில் இடம்பெறுமா என்பது குறித்து தெரியவில்லை. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தற்போதுள்ள அரசியல் சூழலில் இந்த கூட்டத்தொடர் மிகவும் பரபரப்பானதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக மீனவர்களை கைது செய்யப்படுவதை கண்டித்து ராமேஸ்வரத்தில் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திமுக கட்சியின் அமைப்பு செயலர் RS பாரதி கலந்து கொண்டு பொதுமக்கள் மத்தியில் பேசிய போது, ராமேஸ்வரத்திற்கு ஒரு 10 நாளைக்கு முன்பு வேஷம் போட்டுவிட்டு சென்றார். கோயிலை சுற்றிவிட்டு வந்தால் இந்து மக்கள் ஏமாந்து விடுவார்களா? அது மட்டுமல்ல, நிர்மலா சீதாராமன் சொல்லுகிறார் திமுக இந்துக்களுக்கெல்லாம் விரோதி என்று. நான் மோடிக்கு சொல்கிறேன், நிர்மலா சீதாராமனுக்கு சொல்கிறேன், இந்துக்கள் வாழ்கிற ராமேஸ்வரத்தில் ராமநாதபுரம் தொகுதியில் இந்துக்கள் வாழ்கின்ற புண்ணிய தலமாக இருக்கின்ற ராமேஸ்வரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்ந்த முத்துராமலிங்கம் தான் MLA-வாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்த திருத்தலம் இருக்கிற இடத்திலே திமுகவில் தான் ஓட்டு என்று இந்து மக்களை முடிவெடுத்து விட்டார்கள். திமிரு பிடித்த மோடி, தமிழ்நாடு பற்றியே கவலைப்படாத மோடி, தமிழன் எவன் செத்தால் எனக்கென்ன, இன்னும் 10 வருஷம் ஆனாலும் அதை பற்றி கவலை இல்லை, ஆணவத்துடன் அகம்பாவத்துடன் ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார். நம்மை சுட்டவனுக்கு, நம்மை கொல்லுபவனுக்கு இந்த மோடி 34,000 கோடி ரூபாய் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட நமக்கு, நமது மீனவர்களுக்கு நிவாரணம் கேட்டால் இல்லை என்று மறுக்கிறார். மீனவர்கள் பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. படகோட்டி எனும் படம் எடுத்ததால் நம்மால் என்று நினைத்து ஏமாந்தீர்கள். ரொம்ப நாளைக்கு யாரும் ஏமாற்ற முடியாது என்பதற்கு இந்த கூட்டமே எடுத்துக்காட்டு. உண்மையிலேயே மீனவர் என்று சொன்னால் அந்த பட்டத்திற்கு உரியவர் MK ஸ்டாலின் அவர்கள்தான் என பேசினார்.
இமாச்சல பிரதேசத்தில் உள்ள லடாக் பகுதிக்கு சுற்றுலா சென்ற சென்னை முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமியின் கார் கஷங்நாலா என்ற மலைப்பகுதியில் வந்து கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்து 200 அடி பள்ளத்தாக்கு பகுதியில் விழுந்து அருகே ஓடிக்கொண்டிருந்த சட்லஜ் நதிக்குள் பாய்ந்தது. இந்த விபத்தில் டிரைவர் தன்ஜித் உயிரிழந்தார். மேலும் கோபிநாத் படுகாயத்துடன் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனை அழைத்து செல்லப்பட்டார். ஆனால் வெற்றி துரைசாமியை காணவில்லை. அவரை தேடுவதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. விபத்து நடந்த இடத்தில் இருந்த ரத்த கரைகள், திசுக்கள் சேகரிக்கப்பட்டு DNA சோதனைக்கு அனுப்பப்பட்டன. அதோடு வெற்றி துரைசாமியின் குடும்பத்தாரிடம் நேற்று DNA பரிசோதனைக்காக ரத்த மாதிரிகள் சேகரிக்க திட்டமிடப்பட்டது. ஆனால் மாலை 5 மணிக்கு மேல் DNA பரிசோதனை செய்ய முடியாது என ராயப்பேட்டை மருத்துவமனை ஊழியர்கள் போலீசாரிடம் தெரிவித்தனர். இதனிடையில் சைதை துரைசாமி மற்றும் அவரது மனைவிடமிருந்து ரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டுள்ளன. இந்த பரிசோதனையின் முடிவுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போதுதான் விபத்து நடந்த இடத்தில் கிடைத்த ரத்த மாதிரிகள் யாருடையது என்பது தெரியவரும். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.